இது மாதிரி பொடிசாக நறுக்கிற காய்கறி எல்லாம் நம்ம நைட்டே நறுக்கி வச்சோம்னா காலையில் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஒரு வேக்காடு போட்டு எடுத்துகிட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு செய்யும்போது அந்த கசப்பே சுத்தமாக தெரியாது. நமக்குன்னா சாப்பிட்றலாம், பசங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அதனால இப்படி செஞ்சு பாருங்கள். நல்ல வேர்க்கல்லையை வறுத்து நுணுக்கி போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாத காய்கறியெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் 10 நாளைக்கு ஒரு வாட்டி வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. நான் சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சேன், சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டு வந்துட்டாங்க. எப்பவுமே லெமன் ரைஸ்னால் இந்த உருளைக்கிழங்கு வாழைக்காய் இப்படி தான் கொடுப்போம். இது மாதிரி கொஞ்சம் கிரேவியாக வச்சு அதோட பரட்டி சாப்பிடும் போதும் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இது மாம்பழம் முட்டையெல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலில் விட்டு எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருந்தது, அதே முடிச்சுட்டு வந்துட்டேன். முடிஞ்சாலும் வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு சொல்கிறேன், வேலைக்கு போகிறவங்க எப்படின்னு தெரியல, இந்த ரேஷன் போடுறது, காய்கறி வாங்குறது, மளிகை வாங்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் விஷயம் இதெல்லாம் நம்மளே பார்த்துக்கலாம். ஹஸ்பண்டை எல்லாத்துக்கும் தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ கொஞ்ச நாள் அப்படி தான் இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் நானே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள்.